நாள் வணக்கம் ஸ்டார்ஸ். இந்த vlogல நாம ஈரோடு ஜங்ஷன்ல இருந்து பீகார்ல இருக்கிற ஜோக்பானி வரைக்கும் 16601 அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரோடு ஜங்ஷனில் எப்பவுமே ஜோக்பானி அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸை பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல தான் ஷன் பண்ணுவாங்க. உள்ள வண்டி வந்துகிட்டு இருக்குங்க. ஜோக்பானி அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் உடைய ஸ்லீப்பர் கோச்சுங்க. இதில் நீங்கள் ஈரோடு ஜங்ஷன்ல இருந்து ஜோக்பானி வரைக்கும் போகிறதுக்கு 1215 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்ல கோச் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குங்க. அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் உடைய இன்டீரியருங்க. சீட்டு கலர் உங்களுக்கு எப்பவும் போல் அந்த ஆரஞ்சு கலர் அண்ட் ஹேஷ் கலர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல க்ளீனாக இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜோக்பானி அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் உடைய அன்ரிசர்வ் கோச்சுங்க. நல்ல கூட்டம் ஏறி இருக்கு. இதில் நீங்கள் ஈரோடு ஜங்ஷன்ல இருந்து ஜோக்பானி வரைக்கும் போகிறதுக்கு 775 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸில் நமக்கு பேண்ட்ரி கேரை கொடுத்துருக்காங்க. போக போக ஃபுட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அமிர்த் பாரத்தை ஜோக்பானி வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோகோ ஹவுரா ஷெட்டோடைய WAP5ங்க. அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் உடைய கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 2 SLRD கொடுத்துருக்காங்க. ஒரு பேண்ட்ரி கார் இருக்குங்க. 8 ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்கு. 11 ஜெனரல் கோச் இருக்குங்க. மொத்தமாக 22 கோச்சஸும் இந்த ட்ரெயினில் இருக்குங்க. பேக் சைட்ல இருந்து நம்ம வண்டியை புஷ் பண்ண போற லோகோ ஹவுரா ஷெட்டோடைய WAP5ங்க. WAP5ங்க. அமிர்த் பாரத்தில் எனக்கு S2 கோச் கிடச்சிருக்குங்க. 15 நம்பர் சீட்டு சைட் லோயர் கிடச்சிருக்கு. அதுவும் கிராசிங் வர பக்கமாக கிடச்சிருக்குங்க. சும்மா பட்டையை கலப்பலாம் இன்னைக்கு. நம்ம சைட் லோயர் இது தாங்க. சும்மா பலன்னு இருக்குங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. சீட்டும் சூப்பராக இருக்குங்க. சீட்டுக்கு வந்து செட்டில் ஆயாச்சு. சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே வேலை செய்யுதுங்க. இப்போதுல இருந்து இந்த ட்ரெயின் 3 பகல் 2 இரவு நம்மளுடைய வீடாக இருக்க போகுதுங்க. இந்த ட்ரெயினுக்கு சிக்னல் இஷ்யூ பண்ணியாச்சு. வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். காவேரி எண்ணெய் ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்கு வியூ. நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மன வலிமையை டெஸ்ட் பண்ண போகிற ஒரு ஜேர்னிங்க. வாங்க சும்மா பட்டையை கிளப்பலாம். இனி வரப்போகிற எல்லா செக்ஷன்லையும் ரொம்ப லிமிட்டடாக தான் கவர் பண்ண போகிறாங்க. இல்லைனா லென்த் அதிகமாகிட்டே போகும். ஸோ கவரேஜே கம்மி பண்ணிக்கிறாங்க.
ஸ்டார்ஸ் 59 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு SA. இங்க 30 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. சேலம் ஜங்ஷன்ல நம்ம வண்டிக்கு நல்ல கூட்டம் இருக்குங்க. ஆனா ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணாம உள்ள ஏறுறாங்க. அன்ரிசர்வ் டிக்கெட் கூட கையில இல்லைங்க. இந்த ட்ரெயினுடைய மொத்த தூரம் 3129 கிலோமீட்டருங்க. மொத்தம் 59 ஹவர்ஸ்ல ஜோக்பாடி போய் சேருது. மொத்தம் 49 ஸ்டாப்பிங் இருக்குங்க. இந்த ட்ரெயினை ஈரோடு ஜங்ஷன்ல இருந்து ஒன்லி Thursday மட்டும் 8:15 AM எடுப்பாங்க. அங்க இருந்து 3 நாளுக்கு பிறகு சாட்டர்டே ஈவினிங் 7 PM ஜோக்பாடி போய் சேருதுங்க. பிருந்தாவனம் நிக்குதுங்க ஓரமா. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு JTJ. இங்க 12 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ஈரோடு லோக்கோ ஷெட்டுக்கு தனியாகவே WAP5 வந்து சீல் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ட்ரெயினை ஹால் பண்ணுறது ஹவுரா ஷெட்டுடைய WAP5 தாங்க இருக்கு. நம்ம SRலயே WAP5 வச்சிருக்கிற ஒரே லோக்கோ ஷெட்டு நம்ம ஈரோடு தாங்க. அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸோடைய ரெஸ்ட் ரூம் இன்னும் பார்க்கல நீங்க. இது வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே காமிக்கிறேன். போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. வாஷ் பேஷன் எல்லாமே க்ளீனாக தாங்க இருக்குது. மிரரும் பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சி வச்சுருக்காங்க. சூப்பருங்க. ஹட்டியா சூப்பர் ஃபாஸ்ட் உள்ள அரைவ் ஆகிட்டு இருக்குங்க. SMT பெங்களூரு ஹட்டியா. அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸ்ல பேண்ட்ரி கார்ல சேல்ஸ் பண்ற லஞ்சுங்க. இது வந்து சிக்கன் பிரியாணி. இதோடைய பிரைஸ் 100 rupeesங்க. எக் பிரியாணியும் இருக்கு, வெஜ் மீல்ஸும் இருக்குங்க. எது வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க.
264 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KPD. இங்கே 8 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 10 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயினுக்கு காட்பாடி ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய புக்கிங்ஸ் இருக்குங்க. டிடி சொன்னாங்க பாருங்கள், நிறைய பேர் நம்ம வண்டிக்கு இங்கே ஏறுறாங்க. இந்த ட்ரெயினில் வரும்போது மதியான சாப்பாட்டுக்கு சிறந்த இடமும் பார்த்தீங்கன்னா காட்பாடி தாங்க. காட்பாடியில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். பேண்ட்ரி கார்லேயும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. நம்ம காட்பாடி ஜங்ஷன்ல இருந்து நேரா திருப்பதி ரேணிகுண்டா வழியா கூடூர் போனோம்னா 197 கிலோமீட்டர் தாங்க ஆகுது. ஆனா இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா சென்னை போயிட்டு சென்னையில இருந்து கூடூர் போறதுனால 262 கிலோமீட்டர் ஆகுதுங்க. ஒரு 65 கிலோமீட்டர் ஜாஸ்தியா தான் ஆகுது. ஒருவேளை இந்த காட்பாடி வழியா பைபாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 65 கிலோமீட்டர் மிச்சமாயிருக்கோங்க. காட்பாடி ஜங்ஷனில் மதியானம் சாப்பிட்றதுக்கு லெமன் ரைஸ் வாங்கினாங்க. இது வந்து 50 ரூபா ஆச்சு. சாப்பிட்டுட்டு அரக்கோணம் வந்த உடனே விளாக கண்டினியூ பண்ணுறாங்க. காட்பாடி ஜங்ஷனில் வாங்கின லெமன் ரைஸோட ஊறுகாய் தொட்டு சாப்பிடும் போது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ள பிரியாணி காமிச்சு இல்லையா, பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் குழம்பு ஊற்றின மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, ரொம்ப மோசமாலாம் இல்லை. இப்போ அரக்கோணம் ஜங்ஷன் வந்துருச்சு, வாங்க பார்க்கலாம். இதுதாங்க அரக்கோணம் பைபாஸ் லைன். இந்த வழியாக தான் திருத்தணி போகிற ட்ரெயின்ஸ் போயிடும். திப்ருகர் விவேக் எக்ஸ்பிரஸ் இந்த பக்கம் தாங்க போகும். த்ரீ 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு AJJ. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் தான் தமிழ்நாட்டுடைய முதல் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸுங்க. அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ்லேயே 2 கேட்டகரி இருக்குங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த் பாரத் 1, இன்னொன்று அமிர்த் பாரத் 2ங்க. அமிர்த் பாரத் 1 and 2லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்குது. எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சூப்பர் ஃபாஸ்ட்டில் கொஞ்சம் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் போட்டு அதிகமாக இருக்குங்க. த்ரீ 88 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சென்னை பெரம்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு PER. இங்கே 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் போனால் ரேக் ரிவர்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் வழியாக பைபாஸ் பண்ணுறாங்க. பெரம்பூரில் கூட்டத்தை பாருங்கள், வண்டிக்கு எவ்வளோ ஜனம் ஏறுது பாருங்கள். எவ்வளோ பெரிய மூட்டை வச்சுட்டு ஏறுறாங்க. நிறைய ரிசர்வேஷனும் இங்கே இருக்குது. உள்ள ட்ரெயின் வரும்போதே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஒரு ஜனம் அன்ரிசர்வ்காக இங்கே நிற்கிதுங்க.
ஈரோட்லேருந்து சென்னை பெரம்பூர் வரதுக்கு 295 ருபீஸ் ஸ்லீப்பரில் ஃபேர் ஆகுதுங்க. அண்டர்ஸ்டோரில் 170 ருபீஸ் ஃபேர் ஆகுது. வெஸ்ட் கோஸ்ட்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கிளம்பும் ஸ்டேட்ஸில். ஸோ இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு மொத்தமாக ஒரே ஒரு ரேக் தான் இருக்குது. இந்த ட்ரெயினுக்கு எந்த வித ரேக் ஷேரிங்கும் கிடையாதுங்க. இந்த ட்ரெயினை பிரைமரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பண்ணுறாங்க, செகண்டரி மெயின்டெனன்ஸ் கத்திஹாரில் பண்ணுறாங்க. இந்த அமிர்த் பாரத் இந்த செக்ஷனில் இருக்கிற டிடிஇ அண்ட் ஸ்குவாடுக்கு பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி, அதாவது வரப்பிரசாதமான ஒரு வண்டிங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே இல்லாமல் உள்ளே ஏறிடுறாங்க. அப்படி இல்லைனா அண்டர்சோர் டிக்கெட்டை வச்சுட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, டிக்கெட்டில் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு மென்ஷன் ஆகி இருந்தால் மட்டும்தான் அந்த டிக்கெட் இதில் செல்லணும். ஸோ உள்ள ஃபைன் மேலே ஃபைன் போட்டுக்கிட்டே இருக்காங்க, உள்ள செக்கிங் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் வர்றது தான் எஸ்எம்இடி பெங்களூரு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸுங்க. தானாப்பூர்லேருந்து வருது. பாருங்கள், வண்டியில் பழைய ஐசிஎஃப் கோச்சு நிறையா இருக்குங்க. ப்ளூ கலர் கோச்சை பார்க்குறது ரொம்ப 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 ரேராக போச்சுங்க. இப்போ நாம் அப்படியே இங்கேருந்து நம்மளுடைய டெல்லி லைனை பிடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ அடுத்து நாம் நாயுடுபேட்டாவை ஸ்கிப் பண்ண போகிறாங்க. அடுத்த ஸ்டாப்பிங் அதுதான். அதுக்கு பதிலாக நேராக கூடூர் வந்த உடனே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ். 526 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கூடூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் GDR. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். 10 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. ஆனால் இங்கே கொடுக்குற ஸ்டாப்பிங்கை நெல்லூரில் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தெரியல. கூடூரில் விட பார்த்தீங்கன்னா நெல்லூரில் அப்படி ஒரு கூட்டம் இருக்குங்க. நெல்லூர் பெரிய சிட்டி, ஆனால் எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டாப்பிங் கொடுக்குறாங்க. அது ஏனே சுத்தமாக புரியலைங்க. ஆந்திராக்குள்ளே வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், 5 ரூபாய்க்கு தண்ணி ஃபில் பண்ணிக்கலாங்க. சில்லுன்னு கொடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் நம்ம இடத்துல கூட ஒரு சில இடத்துல இருக்கிறது கிடையாது. இங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா இதை வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கேங்வே கிட்ட பார்க்கலாம் துப்பி கொஞ்சம் மோசமாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக தாங்க இருக்குது. அதே போல் ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தண்ணி இல்லை. காமிக்கிறதுக்கு ஒரு சில நல்ல விஷயம் இருந்தாலும் கெட்ட விஷயமும் இந்த ட்ரெயினில் இருக்குங்க. இப்போ தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் வண்டியில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கோச்சுக்கு மட்டும் தண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் போட்டிருந்தேன். ஸோ இங்கே தண்ணி ஏற்றிட்டாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு.
அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்ல நமக்கு சீல்டு வெஸ்டிபிள் கேங்வே கொடுத்துருக்காங்க. இதனால ட்ரெயின்ல இருந்து வர நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். சேஃப்டியும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த ட்ரெயின்ல இருக்கிற நிறைய பேண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன்ல போய் துப்ப மாட்டேங்கிறாங்க. இதை பாருங்க, கேங்வே கிட்ட தான் துப்புறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குங்க வண்டி. அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்ல இன்னும் எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட் வேலை செய்யுதுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரும் அப்படியே வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தாங்க. நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக உள்ளே வந்து க்ளீன் பண்ணுறாங்க. நல்ல லிக்விட் போட்டு மாப் போடுறாங்க. ஸோ நல்ல வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், பெருக்குறாங்க. எவ்வளோ பாக்கு குப்பை இருக்குது பாருங்கள். அப்பா, இதுதாங்க ஒரே பிரச்சனையாக இருக்குது வண்டியில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆக போகுதுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு போல். ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. பாருங்கள், அப்படியே மழை மேகமாக இருக்குது எல்லா இடத்துலையும். நம்ம ட்ரெயினில் ஏசி கோச்சே கிடையாதுங்க. ஆனால் இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே தலைக்கீழாக மாற்றிருச்சுங்க. ஸ்லீப்பரில் அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருக்குது. பாருங்கள், அங்கங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. சுற்றி இந்த வயல் வாசம் வேற. சும்மா சூப்பராக இருக்குங்க ஜேர்னி. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஓங்கோல் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் OGL. இங்கே 8 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. ஓங்கோல்லே பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு ஆர்டர் போட்டேங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டரிங் அவைலபிளாக இருக்குது. அதே போல் பிளாட்ஃபார்ம்லேயே சேல்ஸ் பண்ணுவாங்க. இங்கேயே வாங்கிக்கோங்க. வண்டி கரெக்டாக இங்கே ஒரு 7 மணிக்கு வருங்க. ஸோ டின்னருக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. இந்த மீல்ஸ் பேண்ட்ரி கேரில் வாங்கினதுங்க. இதோடைய ப்ரைஸ் 130 rupees. சிக்கன் மீல்ஸுங்க. சாப்பாடு, சப்பாத்தி, சிக்கன் கறி, தால் இருக்குங்க. சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் ஓவர்டேக்கிங்காக துக்கிராலால ஓரம் கட்டியிருக்காங்க. வாங்க கிராசிங்கை பார்க்கலாம்.
கம்ப்ளீட் 19 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விஜயவாடா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BZA. இங்க 45 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நமக்கு பக்கத்துல நம்ம நவஜீவன் கிளம்பிடுச்சுங்க. அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் சீரீஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் தான் இருக்கிறதுலே லாங்கஸ்டான ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா 3129 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி லாங்கஸ்ட் ட்ரெயினா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய 15th லாங்கஸ்ட் ட்ரெயினாவும் இருக்குங்க. நம்ம ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா 2 இன்ஜினுக்கு முன்னாடியும் பின்னாடியும் டிசபிள்டு கோச் இருக்குங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான கோச் இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மக்கள் அந்த 2 கோச்சை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காலியா இருக்குங்க. விஜயவாடா வந்த உடனே நம்ம வண்டியில் தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் இங்கே விஜயவாடா வர எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம வண்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்குங்க. அதுவே தமிழ்நாட்டுக்குள்ளே ஷார்ட் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கவே மாட்டேன். ஆனால் இது போல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இருக்கும், கவர் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். ஓங்கோலில் வாங்கின பிரியாணிங்க. இதோடைய ப்ரைஸ் 160 ருபீஸுங்க. ஆந்திராக்குள்ளேயே நல்ல சாப்பாடு கிடைக்கும் போது இங்கேயே வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால தான் பிரியாணி வாங்கியாச்சு. அடுத்த 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அருமையான ஒரு டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ நமக்கு கம்மம் சிட்டி வந்துருச்சு. வாங்க ஸ்டேஷனை போய் பார்க்கலாம். ஸ்டார்ஸ் வெல்கம் டு தெலுங்கானா. 918 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கம்மம் சிட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KMT. இங்கே 30 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. தெலுங்கானாக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு சிட்டியாவது காமிச்சிட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கம்மம் வந்துருச்சு. இப்போ நம்ம விளாகை இதோட நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டாக எண்ட் பண்ண போகிறோங்க. இதோட இந்த விளாக் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக எண்டுக்கு வருதுங்க. நம்ம காலையில் பல்லர்ஷாலேருந்து செகண்ட் பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.